வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து நம்ம வெவ்வேறு வித்தியாசமான தலைப்புகளில் வந்து காணொலி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. தலைவருடைய பிறந்தநாளில் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தமிழர் கொடிகள் ஒன்று கூடல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாரிசாலன் அவர்களை வந்து சிறப்பு விருந்தினராக வந்து அழைச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி என்ன, எதற்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத குறித்து அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தலைப்புக்குள்ளே போயிடலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ உங்களோட அந்த பேனர் வந்து பார்த்தேன், உங்களோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. நீங்கள் போகிறீங்களா? அது ஆமாம், அதில் கலந்துக்கிறோம். ஓகே. நண்பர்கள் வந்து அதை ஏற்பாடு செய்கிறாங்க. தமிழர் ஒன்று கூடல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுது. அவங்க ஒரு தனி இயக்கம், அவங்க ஒரு செயல்பட்டு கொண்டிருக்காங்க திருவண்ணாமலையில். நம்ம உங்களுக்கும் தெரியும், திருவண்ணாமலையில் நமக்கு வந்து ஒரு பிளான் வச்சுருந்தோம், நம்ம வந்து அங்கே போகணும். ஏன்னா தமிழர்களோட வருகை வந்து அந்த கோயிலில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்படியே போச்சுன்னா இப்போவே இது மாதிரி லட்டுலாம் பிரசாதம் கொடுக்குறாங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அதனால் சரி, அந்த லட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே தமிழர்கள் தமிழ் மொழியில் போய் அங்கே வழிபடணும் போகணுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம போகிறோம். அது ஒரு நல்ல நாள் தான் அது. அன்றைக்கி நம்ம போயிட்டு தலைவரோட பிறந்த நாளும் கூட. ஸோ அவர் பேர்லேயே ஒரு வழிபாட்டு இதை நடத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே நம்ம முடிச்சுட்டு காலையில் இந்த வழிபாடு வந்து காலையில் நடக்கும் திருவண்ணாமலை கோயிலில். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு இருக்குது. அது வந்து அதான் சகோதர இயக்கங்கள் செய்கிறாங்க. அதில் நம்ம மட்டும் கலந்துக்கல, இன்னும் வெவ்வேறு இயக்கத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள் கலந்துக்கிறாங்க. அது எல்லாரும் யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ, இங்கேருந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வாங்க. காலையில் வழிபாட்டில் கலந்துக்கணும்னு நினச்சாலும் வந்துடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, தமிழர் வழிபாட்டை, தமிழர் கடவுளை நம்ம போய் வழிபடுறோம், அவ்வளோதான் அந்த நிகழ்வு. காலையில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டு ஒரு அரசியல் கருத்தரங்கு மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கலந்துக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது பிளானு. ஸோ 26ஆம் தேதி, வர 26ஆம் தேதி அதற்கு யாராவது வரணும்னு முன்கூட்டியே டிக்கெட்லாம் புக் பண்ணணும்னு நினச்சா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு அழைப்பையும் சொல்லிடுறோம். ரைட்டு. சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்தியிருந்தீங்க எஸ்ஐஆர் குறித்து. நிஜமாகவே சொல்கிறேன், அதில் நம்ம 2 வாட்டி பேசியிருக்கோம். அதையும் தாண்டி தெளிவாக நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதில் எல்லா ஊடகத்துலேருந்தும் வந்து மைக் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், ஏங்க உண்மையாக முக்கியமான விஷயம் யாருமே பேசலை, போடணும்னு ஆசை, ஆனால் போட விட மாட்டாங்கங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் பத்திரிகையாளர் போடணும்னு ஆசை, பட் அதை தாண்டி வந்து மெயின் ஸ்ட்ரீமில் அது வந்து அது அப்படி தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் கடந்து நம்ம உண்மைகளை பேச தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஊடகங்களும் சரி, நம்ம இதுக்கு மேலே வந்து மறைக்கக்கூடாதுங்கிறத உண்மையை வெளிப்படுத்துவாங்க. நம்ம அதிலெல்லாம் என்ன சொல்கிறேன்ல, அவங்க ஊழியர்களாக இருக்கிறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு நிறுவனத்தோட முடிவு வந்து அங்கே மேலே இருக்கிறவங்களால எடுக்கப்படுறது. ஸோ அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. நம்ம மக்கள்கிட்ட நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஊடகத்தின் மூலியமாக ஒரு முயற்சியை நம்ம செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒரு ஊடகம் தான். ஸோ நம்மளும் வந்து பல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இந்த எஸ்ஐஆரை தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளில் ஒத்துழையாமை எப்படிலாம் முன்னெடுக்கணுமோ அது எல்லாமே தொடர்ச்சியாக நடத்த தான் படப்போகிறது. ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். நிச்சயமாக ஊடகங்களுக்கு வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தலைப்புக்குள்ளே போயிடலாம். என்றைக்கோ ஒரு நாள் இந்த அன்றே கணித்தார் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கலாம். ஆனால் வந்து உண்மையாகவே ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கோம், மனசார பேசணும், அதுக்கான பழி சொற்கள் இழிச்சொற்கள் வாங்கியிருக்கோன்னா அன்றே கணித்தார் வந்து நம்மளை பெரிய ஞானியால் காட்டிக்காடி இதனடா அன்றைக்கே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அதை குறித்து என்னன்னு சொல்லுங்கள் பாரு. சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய ஒரு ப்ரெஸ் மீட் வந்து இப்போ நடத்தியிருந்தாங்க. மாணவர்கள் கேட்குற மாதிரி ஒரு தந்திட்டுல ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருந்தது, பாராட்டுக்குரியது. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது குறை சொல்கிறத மட்டும் எடுத்து பரப்புவானுங்க ஒரு குரூப். நான் அதான் சொல்கிறேன், பலமுறை நம்ம வந்து ஆதரித்து பேசுகிற விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறதில்ல. ரெண்டாவது அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. ஒரு வன்ம கூட்டம் எப்போ பார்த்தாலும் நம்ம விமர்சனங்கள் வைக்கும்போது மட்டும் அதை எடுத்து பூதாகரப்படுத்துறது. இது என்ன நோக்கம்? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, சில நேரத்தில் எங்களை ஏன் தவிர்த்து விட்டீர்கள்னு வேற ஒரு விமர்சனம். பாராட்டும் போது நீ தவிர்த்துடுற, ஏதாவது விமர்சனம் பண்ணால் மட்டும் அதை எடுத்துகிட்டு தொங்கிட்டு கதற. நீ என்ன உருவாக்க நினைக்கிற? பாராட்டும் போது தவிர்த்துட்டு விமர்சனம் வைக்கும்போது எடுத்து கதறிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்போ நான் இக்னோர் தானே பண்ண முடியும்? அப்போ உங்களை பேசாமல் கடந்து தானே போக முடியும்? அப்படி இருந்தாலும் தமிழ் சமூகத்திற்கு சில விஷயங்கள் உங்கள் மூலிமா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கும்போது உங்களை நாங்கள் பயன்படுத்தித்தான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. அப்போ இன்றைக்கி நடந்த அந்த நிகழ்வு வந்து ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், இந்த வானவில் கலாச்சாரம், இந்த ஊர் எச்சரிக்கை அது இதுங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்மளோட நிலைப்பாடு என்னங்கிறதும் நம்ம பல முறை இங்கே சொல்லியிருக்கோம். அதாவது என்னென்னா, இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது. ரெண்டாவது, இது திட்டமிட்டு உளவியல் தாக்குதலாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து ஆபாசத்தின் மூலமாக பரப்பப்படுகிறது. இதன் மூலமாக மக்கள் உளவியல் பிறழ்வு ஏற்பட்டு இந்த மாதிரியான சில தவறான வாழ்வியல் முறைக்குள்ளே தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள்.
அதுக்கு அடுத்து இதை காரணமும் காட்டி குழந்தைகள் மீதும் பெரிய அளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஹார்மோன் பிளாக்கர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குழந்தையாக இருக்கிற காலகட்டத்திலேயே நடக்குது. அவங்களும் வந்து இதை செஞ்சதுக்கப்புறம் திரும்ப மனமாற்றம் ஏற்படும் பொழுது அவங்க பெரிய அளவு ஒரு பிரச்சனைகளவே மாட்டிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பல காணொளிகளில் பேசியிருக்கோம். அதில் ஒரு சில காணொளிகளை வந்து ஒரு சில பேர் வந்து ரிப்போர்ட் அடிச்சு கூட தூக்கியிருக்கிறாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சுன்னு, அதாவது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து இந்த வானவில் கலாச்சாரத்திற்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அப்போ அந்த கலாச்சாரத்துக்கு ஒரு தமிழ் தேசிய இயக்கம் என்பது ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பது என்பது ரொம்ப தவறான ஒரு போக்குங்கிறத நம்ம கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். அது ஏங்க கை உள்ளங்கை ஏதாவது பேசுறீங்களா? இது நக்கீரன் கோபால் ஸ்டைலா? சரி, சிரிப்பாக வருது. சரி, அப்போ நம்ம வந்து கடுமையாக விமர்சிக்கிறோம். இது தவறான ஒரு போக்கு, இதை செய்யக்கூடாது. ஒரு தமிழ் தேசிய இயக்கம் இதுக்கு வந்து ஆதரவு தருவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அந்த நேரத்தில் அந்த இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஒரு சில இப்போவும் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கடுமையாக நம்மளை விமர்சித்தது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்ங்கிறது நம்மளை பின்தொடர்பவர்களுக்கும் தெரியும். இந்த ட்விட்டரு இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் இப்போ இந்த ஸ்பேஸ்லலாம் இவங்க போட்டு பேசுகிற விஷயங்கள்லாம் என்னென்னு தெரியும். ஆக மொத்தம் நம்ம வந்து ஏதோ பிற்போக்குவாதிங்கிற மாதிரியும், நமக்கு அறிவில்லைங்கிறது மாதிரியும், நம்ம வந்து ஏதோ வந்து இவங்க செய்கிற உன்னதமான செயல்களுக்கெல்லாம் நம்ம எதிராக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக வந்து கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருந்தார்கள். இதில் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் முதல்ல வந்து திருநங்கை வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் கட்சியில் தான் இருந்தேன். அந்த கட்சியில் நான் இருக்கும்போது 16 இருக்குமா? 16 தான் ஃபஸ்ட்டு தேர்தல். அந்த ஃபஸ்ட்டு தேர்தலில் திருநங்கை வேட்பாளர் ஒருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது அப்போ நான் அந்த கட்சியில் இருந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து இப்படிக்கு ரோஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு திருநங்கை உங்களுக்கு தெரியும், அவங்களாம் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டர்ஸ் தான். பட் ஆனால் வந்து அன்றைக்கி வந்து எல்ஜிபிடிக்கு அஜெண்டாஸுங்கிறது இந்த அளவுக்கு உள்ள எக்ஸ்போசர் இல்லை. எக்ஸ்போசர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு பற்றியான எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை. அப்போ அவங்க வந்து இருக்கும்போது அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தனால வேட்பாளராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரி நான் நிற்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பதாகைகள்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சில அழுத்தங்கள் வந்ததா என்ன நமக்கு தெரியல. எனக்கு அதில் வேட்பாளராக நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விலகிட்டாங்க. அப்புறம் தான் தேவி அப்படிங்கிற திருநங்கை ஒருத்தவங்களை வந்து வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. அவங்களும் நம்மக்கிட்ட பல முறை அழைச்சிலாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க வந்து எல்ஜிபிடிக்கு அஜெண்டா அப்படிங்கிறதுலாம் இல்லை, அவங்க திருநங்கைகள், அதுக்கு அடுத்து வந்து மக்கள் பணி அப்படிங்கிறதுல அவங்க தங்களை தொடர்ச்சியாக ஆட்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். அவங்க இன்னும் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான். இப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு கட்சியிலேருந்து ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தகவல் தெரியல. அன்னைக்கு வந்து திருநங்கையை ஒரு வேட்பாளராக நிப்பாட்டும் பொழுது என் மூலமாகத்தான் திரு ரோஸ் அவர்களை வந்து அழைத்து பேசி கட்சியில் வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. ஸோ நம்ம வந்து எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவுக்கு தான் நம்ம எதிரானவர்கள், ஒரே திருநங்கைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்படி இருந்தாலும் எப்பவுமே இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டாக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க அஜெண்டாவை ஏற்றுக்கொண்ட திருநங்கைகளை முன்னுக்கு தள்ளி அவங்கள நம்ம மீது அருவருக்கத்தக்க விஷயமாக நம்மளை விமர்சிக்க செய்து அதன் மூலமாக நம்மளை வந்து மட்டுப்படுத்துவது தான் இவர்கள் நோக்கமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம், அது இன்னைக்கு புரியாது. நான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு புரியாது இவங்களுக்குலாம். நாளைக்கு பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு உண்மையாகவே புரிய வரும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸை தனிமையாகத்தான் நம்ம கணக்கெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும், அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டு அரசிலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து திருநங்கைகளுக்குன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அப்படி திருநங்கைகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த சதவீதம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் அப்படின்னுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க. இப்போ எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் கியூஆர் கம்யூனிட்டிங்கிறவங்களுக்கு உண்மையாகவே சொசைட்டியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. காரணம், இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, சொல்லலைங்க, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் போனோன்னே என்ன பண்ணுறீங்க போகிறீங்கிறது அதெல்லாம் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது யாருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு மனுஷர், ஒரு ஆண், அவ்வளோதானே தெரியும். பிரதர் உடச்சி பேசுவோம். இப்போ நான் வந்து ஒரு வேளை ஒரு கேயாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் என்ன யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஏற்படுமா? எங்கேயாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், நோ இஷ்யூஸ். உடை கூட மாறுதல் இருக்கு. நீங்கள் வந்து அது காட்டிக்கணும்னு அவசியமே இல்லை. இது உங்களுடைய தனிப்பட்ட இதுக்குள்ளே தான் போகுமே ஒழிய இது உங்களோட வெளிப்படையாக தெரியாது. அப்போ உங்கள் மேலே டிஸ்கிரிமினேஷனுங்கிறது எங்கேருந்து வரும்? அதுக்கான வாய்ப்பு இல்லை, கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சு எதுவும், புரியுதுங்களா? அப்போ ஆனால் திருநங்கைகளுக்கு பார்த்தாவே அவங்க திருநங்கைங்கிறது கிட்டத்தட்ட பெரும்பான்மையானவர்களாக கண்டுபிடிக்க முடியும். உடை அலங்காரம் எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியும்.
அப்போ அவங்களுக்கு தான் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது நடக்குது. அப்போ டிஸ்கிரிமினேஷன் நடக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களோட வாழ்வியலில் தான் அவங்கள முன்வைத்து தள்ளிமை ஒழிய டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்படாத ஒருத்தரை அந்த இடஒதுக்கீடுக்குள்ளே சேர்த்து கொண்டு வரதுங்கிறது திருநங்கைகளுக்கு இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும். அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரி ஏமாத்துற மாதிரி இது கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு என்பது திருநங்கைகளுக்கானது தான். ஆனால் திருநங்கைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை இன்னைக்கு LGBTQ+QR கம்யூனிட்டின்னு கொண்டு வரும் பொழுது இதுக்குள்ளே இருக்கிறதுல பைசெக்சுவல் இருக்குது, லெஸ்பியன் இருக்குது, கே இருக்குது, இவங்க எல்லாம் எங்களை இப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு வேலை வாய்ப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திருநங்கைகள் தான் பாதிப்புக்குள்ளாவாங்க. இதெல்லாம் நம்ம உட்காந்து உணர்ந்து தான் சொல்கிறோம். இன்றைக்கி இவங்களுக்கு புரியாது. நாளைக்கு அதில் அவதிப்பட்டுட்டு நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவங்க போராடும் போது உங்கள் வேலையெல்லாம் யாரை வாங்கிட்டு போகிறான்னு பார்த்தா அவன் வாங்கிட்டு போயிருப்பான். ஆல்ரெடி இப்படி தான் இருக்குது. புரியுதா? அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம சொல்கிறோம் திருநங்கைகள் இதுக்குள்ளே போயிட்டு இந்த LGBTQ+QR கம்யூனிட்டிக்குள்ளே இந்த பிரெயின் வாஷ்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி அவன் ஃபண்டு கிண்டெல்லாம் கொடுத்து உங்களெல்லாம் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு உங்களை முன்னிலைப்படுத்தி அவன் பேக்கில் இருக்கான். நாளைக்கு உங்களை பின்னிலைப்படுத்திட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுவான். ஸோ இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்கும். இயற்கையால் ஏற்பட்ட ஒரு குறைபாடின் காரணமாக திருநங்கையாக மாறியவர்களுக்கு தான் நம்ம உரிமை கொடுக்கணுமே ஒழிய இயற்கையில் எந்த குறைபாடும் அடையாமல் மன ரீதியான பிறழ்வுகள் மூலமாக ஒருத்தன் தன்னோட வாழ்விலிருந்து விலகி போகிறவனுக்கு ரெண்டும் ஒன்று கிடையாது. ரெண்டும் ஒன்றே கிடையாது. ரெண்டு ஒன்றாக்கி பார்க்குறது மிக தவறான ஒரு போக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். பல காணொலிகளில் நம்ம பேசியிருக்கிறோம். இருப்பினும் எவ்வளோ தெளிவாக நீங்கள் விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலும் இதில் இன்டர்செக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிறப்பை பெறுபவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுங்கிற இன்டர்செக்ஸாக இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேருமே திருநங்கைகளாக தான் மாறிக்குவாங்க. ஏன்னா இன்டர்செக்ஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபெமினின் இதுதான் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தங்களை வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஆணுக்கான எந்த ஒரு இதுவும் இருக்காது, விதை இது எதுவுமே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அதாவது குரோமோசோம் அளவில் அவர்கள் ஆணாக இருந்தாலும் அவங்க வந்து பெண்ணாகவே தான் வளருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அவங்களால் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது, எல்லாம் முடியாது. ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பெண்ணாக இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்களையும் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்சுவலாக அவங்கள தான் நம்ம இவ்வளோ காலமாக டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட இயற்கையில் இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லி பிறக்கிறவங்கள தான் நம்ம இந்த ஹார்மோனல் அண்ட் குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள தான் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க இப்போ எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்னால் இப்போ நீங்களே நினச்சாங்க கூட இப்போ ஒரு முழுமையாக கம்ப்ளீட்டாக 100% ஒரு ஆணாக இருக்கவங்க கூட தேவைன்னா மாறிக்கலாம், சர்ஜரி மூலமாக மாறிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அவங்களையும் டிரான்ஸ்ஜெண்டருங்கிற ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து குழப்பிக்கிறோம். இயற்கையான பேடு, அதாவது தமிழில் பேடுன்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கையான பேடு அப்படிங்கிற ஒரு குறைபாட்டில் இருந்தவங்கள தான் நம்ம வந்து திருநங்கைகளாக தமிழ் சமூகம் கருதி உள்ளது. அவர்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் இருப்பது போல் அவங்களோட அவச்சொல்லுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுங்கிறது மாதிரியும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்க? அவங்கள நம்ம துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி அவங்கள மரியாதையாக நடத்தணும். அவங்கள பார்க்கும்போது அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று சொல்லாய்வுக்குள்ளெல்லாம் போட்டேன். அப்போ இந்த அழி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் இன்றைக்கி வந்து அது ஒரு தவறான வார்த்தையாக ஸ்லர்ராக போனதுனால அதை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்லர்ராக மாறிடுச்சு. ஸோ அதை நான் திரும்ப பயன்படுத்துங்கன்னு சொல்ல. ஆனால் ஆக்சுவலாக ஸ்லர்ரான வார்த்தை கிடையாது, அப்படி ஆக்கிட்டாங்க. அது ஸ்லர்ராக மாறிடுச்சு. ஆக்சுவலாக அந்த அழி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா ஈ அப்படிங்கிறது வந்து பெண்மைக்கான ஒரு பெயர். இப்போ நீங்கள் வந்து இந்த லீ அப்படின்னு சொல்லி முடிகிற பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சலி, இது எல்லாமே பெண்களுக்கான பெயர்களாக வரக்கூடியது தான் இந்த ஈ லீ அப்படின்னு சொல்லி முடிகிற இது. அல் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். பெண் போல இருந்தாலும் இவர்கள் பெண் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அலி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து தூய தமிழ் வார்த்தை தான். அது வந்து அவங்கள வந்து துன்புறுத்தணுங்கிற நோக்கத்துக்காகவும் இதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட வார்த்தையே இல்லை. ஆனால் கால ஓட்டத்தில் அது ஒரு தீய சொல்லாக மாறிடுச்சு. அப்போ அவங்கள வந்து அந்த வார்த்தையை சொல்லி அடையாளப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்து அவங்கள திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தணும், மரியாதையோட அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அதிலெல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, அப்படி தான் இருக்கணும். இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஏதோ இவங்களை வந்து காலங்காலமாக எதிர்த்துட்டு இருக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வாழணும். ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் அடுத்து பிள்ளை பேர் பெற முடியாது. அப்போ ஆனால் அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எந்த ஆணும் முன்வர மாட்டான். அப்போ இந்த மாதிரி சூழலில் கடவுளையே அவங்க திருமணம் செய்து கொள்கிறார்கள் மாதிரி ஒரு சடங்கு முறையை தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே நீங்கள் பார்க்க முடியும். வேற எங்கேயா இருக்காது. அது இந்தியன் ட்ரெடிஷனே கிடையாது, இட்ஸ் தமிழ் ட்ரெடிஷன். நம்ம கூத்தாண்டவர் கோயிலில் எதுக்கு அது தமிழர் இருந்தீங்க, வட இந்தியாவில் இந்த இது இல்லை, அங்கேருந்து இங்கே தான் வருவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம தான் யோசித்து அவங்களுக்கு திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் திருமண வாழ்வில் அவங்களால ஈடுபட முடியாது. அப்போ அவங்க இறைவனே திருமணம் செய்து கொள்வதாகவும் அவங்களுக்கு அந்த திருமணத்தால் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் திருமணத்தால் ஏற்படக்கூடிய துக்கமும், கணவனை இழக்கும் பொழுது பிரிவுகளை உறவுகளை இழக்கும் போது ஏற்படுற துக்கம், இது ரெண்டுமே அவங்களால
இந்த சொசைட்டியில் அனுபவிக்க முடியாது. ஆனால் அவங்க அதை ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக நம்ம ஒரு ட்ரெடிஷனை உருவாக்கியிருக்கோம்னா இதில் புரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த விஷயங்களை செய்யுது. இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இப்படி பேசி நம்மளை வந்து திருநங்கைகளுக்கு எதிரானவர்கள்ங்கிற மாதிரி கட்டமைச்சு பொய்யா ஒரு 4 பேரை உட்காந்து வேணும்னே ஒரு 2 திருநங்கைகளில் இந்த மாதிரி தப்பாக பேச வைக்கிறது, எங்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோங்கிறது தொடர்ச்சியாக அது நடக்குது. ஏன்னா எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறனால. எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு ஏன் இருக்குதுன்னா குழந்தைகள்கிட்ட வராங்கங்க வெளிநாடுகளில். குழந்தைகிட்ட வந்து நீ குழந்தைய ஆண் குழந்தைய வளர்க்கக்கூடாது, பெண் குழந்தைய வளர்க்கக்கூடாதுங்கிறாங்கங்க. பெண் குழந்தைக்கு பெண் யூனிஃபார்ம் போடக்கூடாதுங்கிறாங்க. ஹார்மோன் பிளாக்கர்ஸ். ஏங்க ஒரு வெளிநாட்டில் ஒரு வெளிநாட்டில் ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பிங்க் இந்த மாதிரி கேர்லியாக ட்ரெஸ் போடுறாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சண்டை போடுறா, நீ ஏன் இந்த குழந்தைக்கு கேர்லியாக ட்ரெஸ் போடுற? ஷீ ஹாஸ் டு டிசைட். அந்த பொண்ணு சொல்லிச்சா எனக்கு இது வேண்டாம்னு. அப்பா அம்மா தானே குழந்தைக்கு எது அழகாக இருக்கோ போட்டு இது பண்ணுவாங்க. கேர்லியே அவங்க அப்பா வந்து குழந்தைக்கு, அதாவது தன்னுடைய பெண் குழந்தைக்கு அவர் பெண்கள் போடுற உடைய உடுத்துனா பக்கத்து வீட்டுக்காருக்கு என்னங்க பிரச்சனை? அப்புறம் சண்டைக்கு வராங்க. வைத்தியக்கார நாடாக இருக்கும் போல உளவியெல்லாம் மாற்றி விட்டாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஜெண்டர் நியூட்ரல் ட்ரெஸ் தான் கொடுக்கணுமா. அப்புறம் அவங்க வந்து தன்னோட ஜெண்டர் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி, இது என்ன நோக்கம் இவங்களுக்கு? அதே போல் ஜெண்டர் நியூட்ரல் டேர்மில் தான் அவங்களை கூப்பிடணும், ஹீ ஆர் ஷீன்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இது எது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தே தெம்னு கூப்பிடுங்க. அவங்க வளர்ந்து அவங்க ஷீயான்னு அவங்க முடிவு பண்ணிக்கணுமா. இதுதான் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, பார்வைக்கு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அவங்க வந்து நமக்கு சொல்லணும் தே தம்மா. இது என்ன ப்ரொனவுன்ஸில் வந்து கிராமரில் வந்து உட்காந்துருக்காங்க பிரச்சனையில். அப்போ இவ்வளோ ஒரு இப்போ பிரச்சனைகள் அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கனால இது இந்த தமிழ் சமூகத்திலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக வரதுக்கு அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் சீரியல்ஸ்குள்ளே இது வரும். தமிழ் சீரியல் இருக்குல்ல, குடும்பமாக பார்க்குறீங்களே, அதுக்குள்ளே இந்த ஓரணி சேர்க்கை அது மாதிரியான உறவு முறைகள்லாம் கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இது ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாடுகளில். கவனிச்சிங்களா? கிறிஸ்தவ நாடுகளில் பல நாடுகள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நமக்கு எதிரானதுன்னு சொல்லி புறக்கணிக்க தொடங்கியிருக்காங்க. ஆமாம். ஸோ நாளைக்கு நம்மளுடைய சாதாரண நாடகங்களில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உளவியலாக குழப்புற இதை பண்ண ஆரம்பிப்போம். ஓரினை சேர்க்கை மாமியாருக்கும் கடுமையாக இதை நம்ம கடுமையாக எதிர்த்து கேள்வி கேட்டுத்தான் ஆகணும், பேசித்தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு வரப்போகிறது அவங்க நம்ம குழந்தைகளோட உளவியலை வந்து பாதிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்பா அம்மா முடிவு பண்ணக்கூடாது அந்த குழந்தை பெண்ணாக மாறும். இப்போ ஆண் குழந்தை பெண்ணாக மாறணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா 18 வயசுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கலிஃபோர்னியாவில் சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு எதிராக கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. கலிஃபோர்னியாவில் அந்த சட்டம் இருக்கிறதுனால குழந்தை இப்படி மாறக்கூடாதுன்னு சொல்கிற பெற்றோர்களையும் குழந்தையும் பிரித்து கவர்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருது. அதுக்கு பயந்து டெக்சாஸ் மாகாணத்துக்கு வராங்க. அமெரிக்காவில் இருக்க கன்சர்வேட்டிவ் அதிகமாக இருக்கனால டெக்சாஸில் இந்த சட்டங்கள் கிடையாது. உடனே டெக்சாஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க குழந்தைங்களை. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இவ்வளோ ப்ராப்ளம் அங்கே போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே கொண்டு வரதுக்கான வேலைகள் இங்கே நடக்குது. அதுக்கான சிஸ்டமேட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறத உணர்ந்து பெரிய அளவு ஃபண்டு உள்ளே இறங்குறத உணர்ந்து நீங்கள் இங்கே உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து ஓரணி சேர்க்கையாளர் இருக்கும்போது இங்கே சொசைட்டி வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க பெரிய அபியூஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது இப்போ யார் அவங்களை சப்போர்ட் பண்ணுறா, யார் அவங்களை மீடியாக்குள்ளே கொண்டு வரா? அந்த 6வது மாதம் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க பாரு. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் யாருமே அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு தேவை சப்போர்ட், அவங்களுக்கு தேவை மீடியாவில் எக்ஸ்போஷர். அது காட்ட ஓ இது தப்பு இல்லை, இப்படி வாழ்றது தவறு இல்லை, இது ஒரு சரிதான் போல அப்படிங்கிற உளவியலுக்குள்ள எல்லாரையும் அக்செப்டன்ஸ் கொண்டு வருது. அது சப்போர்ட்டில் தூண்டி விடுறது பாரு. அதுதாங்க இந்த சப்போர்ட்டை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படித்த மேதைகள் பெரிய அறிவாளிகள் நினைக்கிற நபர்கள்லாம் இதுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஓ நமக்கு தான் ஏதோ தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் போல, இதெல்லாம் சரிதான் போல அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் அவங்க உருவாக்குறாங்க. இல்லை இப்படி சப்போர்ட் பண்ணாதான் நம்ம பகுத்தறிவு. இதுதான் ஆக்சுவலாக இவங்களுக்கு மனசளவில் இது ஆமாம் இதெல்லாம் சில இது தப்பாக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் இதை சப்போர்ட் பண்ணால் தான் பகுத்தறிவாளர்னு காட்டிக்க முடியும். அப்போ வேறு வழியில் சப்போர்ட் பண்ணு. ஸோ இந்த வேலைகள் நடக்குது. இதெல்லாம் நம்ம எதிர்த்து பேசுகிறோம். இதெல்லாம் எதிர்த்து பேசும்போது நாம் தமிழர் கட்சி இதை பற்றி பேசவே இல்லை. இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது. இதை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னோடனே டக்குன்னு அதுக்கு ஆதரவு நிலைப்பட்ட கட்சிக்குள்ளேருந்து ஒரு சிலர் எடுக்கிறாங்க. சீமானவர்கள் எடுக்கல, ஒரு சிலர் எடுக்கிறாங்க. சீமானவர்கள் எடுக்கல. ஏன்னா இங்கே இது ஏன் இங்கே நமக்கு எதிரானது நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ சில பேர் எழுதுறீங்களே கமெண்ட்ஸில், பாரிக்கு இப்போ சீமானவர்கள் மீது வன்மம். எனக்கு வன்மம் இருந்தால் அந்த கட்சியில் நான் ஏன் வரப்போகிறேன் சொல்லுங்கள் நீங்கள்? சரி, அந்த கட்சியிலேருந்து வெளியானதுக்கப்புறம் எனக்கு வன்மம் இருந்தால் ஒவ்வொரு முறையும் சீமானவர்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆதரித்து நான் ஏன் பேசியிருக்கணும்? பேசினதே இல்லையா? உன் மனசாட்சியை இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறேன், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. சீமான் அவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நான் வந்து பேசியிருக்கேன்னா பேசலையா? ராஜீவ்காந்தி கொலையை வந்து அவர் ஆதரிச்சு இது பண்ணப்ப, அதாவது அது வந்து நடந்தது சரிதான்னு சொல்லி பேசும்போது அவருக்கு நான் வந்து ஆதரவாக குரல் கொடுத்துருக்கேனா இல்லையா?
எந்த இடத்துல நான் வந்து அவரோட வீட்டில் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து பிரச்சனை ஆதரவு கொடுத்துருக்கா இல்லையா? இது மாதிரி அவர் தமிழர் இல்லை, அவர் ஒரு மலையாளின்னு சொல்லும்போது அவருக்கு ஆதரவாக பல இடங்களில் போய் அவர் பச்சை தமிழர் நாடாரா பிறந்த எப்படா மலையாளின்னு சொல்ல பேசியிருக்கனா இல்லையா? தொடர்ந்து நடிகை தோண்டி விட்டு அந்த பிரச்சனை பண்ணப்போ இந்த மாதிரி என்னைக்கா ஒரு ஆதரவான குரல் எனக்கு உங்க தரப்புல இருந்து வந்திருக்கா சொல்லுங்க. யாருக்கு யார் மேலடா வேணுமோ, யாருக்கு யார் மேலடா வேணுமோ? என் பேர்னாச்சும் நீங்க உச்சரிச்சிருக்கீங்களாடா? எங்கேயாவது ஒரு இடத்துல என் பேரனாச்சும் உச்சரிச்சிருக்கேன் நீங்களா? அப்போ என்ன பேச்சு? சும்மா எங்களுக்கு வன்மம் தேவையில்லாமல் குழப்புறது. இதுதான் வந்து நட்பு முரணை பகைமுரணை ஆக்குற வேலை. இதை செய்கிறவன் யாரு? தமிழ் அல்லாதவர்கள். அவன் நோக்கம் என்ன? தமிழ் தேசியம் அழியணும், தமிழர்களை அடிச்சுக்கணும், சாகணும், அடிச்சுக்கிட்டு. நாங்கள் பாட்டு கடந்து போனாலும் வந்து கடிக்கிற, விமர்சித்தாலும் வந்து கடிக்கிற, பாராட்டினாலும் கண்டுக்க மாட்டேங்கிற. உன் நோக்கம் என்ன? உன் நோக்கம் என்ன? போன காணொலியில் எஸ்ஐஆருக்கு எதிராக இதுவரைக்கும் பேசியிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் நான் சொன்னேன். அது ஏன்டா அவன் காதில் விடுக்கல? அது ஏன்டா அவன் காதில் விடுக்கல? எடுத்து தப்பா மாற்றி சொல்லியிருக்கேனா இல்லையா? இப்போ வந்து எஸ்ஐஆரை நாங்கள் தான் எதிர்க்கணும், ஏன் எங்களை இப்போ சப்போர்ட் பண்ணி பேசலை நீங்கள் நம்ம ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்குறீங்க கேள்வியை. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து முழுமையாக எதிர்த்தீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லி இப்போ நான் போஸ்ட் எடுத்து காட்டவா உனக்கு? நான் காட்டுறேன். இப்போ எஸ்ஐஆரை நீங்கள் மேடையில் எதிர்க்கிறீங்க, ஆனால் எஸ்ஐஆரில் போய் எல்லாரும் பதிவு பண்ணுங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதா போஸ்டர்? ஆமாம், இந்த இடத்துல போஸ்டர் காட்டுறேன் பாருங்க. இப்போ காட்டுறேன், பிரகாஷ் எடுத்து போடுங்க. அதை இது காரணம், இது சரி வேண்டாம், ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை மேலே நம்ம இது பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன் நான். இதே வேலையை தான் விஜய் பண்ணுறாப்புல, விஜய் போட்டு நான் அடிக்கிறேன். அதே வேலை நீங்களும் பண்ணுறீங்க, உங்களே போட்டு அடிக்கணுமா? கடந்து போகிறேன்ல. கடந்து போகும்போது ஏன் எங்களை பேசல, எங்களுக்கு நாங்கள் தான் எதிர்க்கணும், நாங்கள் ஏன் எதிர்க்கணும், எதுக்கு முகாம் நடத்துகிறேன், எதுக்கு முகாம் நடத்துகிறேன்? நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. அது பேசாமல் நான் கடந்து போனேன். சரி அவங்க மாற்றிக்குவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சில நேரங்களில் வந்து மேலே ஒரு முடிவு எடுப்பாங்க, கீழே ஒன்று பேசுவாங்க, அவசரப்பட்டு சில பேர் வேலையை பார்த்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் கொடுத்து நம்ம சரி ஓகே அவங்க சரி செஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நான் நடந்து கடந்து போகிறேன். பிடிச்சி நோண்டிகிட்டே இருந்தா இது ஒரு முறை 2 முறை. யாத்தி செய்யணும் ஒரு படங்க, அந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். பார்த்துருக்கேன். நான் யார்கிட்ட கேட்டுட்டு எதிர்க்கிறேன்னா? தப்புனா தப்பு, யாராக இருந்தாலும் தப்புங்க. அது படம் தப்பு. ட்ரெய்லர் வந்தப்போ எதிர்க்க ஆரம்பிக்கிறேன். அடுத்து அந்த படம் வருது, படம் வரும்போது நான் எதிர்க்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் போய் ஆதரவு கொடுத்தீங்களா? எந்த அடிப்பில் ஆதரவு கொடுத்தீங்க? சீமான் அவர்கள் போய் ஆதரவு கொடுக்குறேன், நாம் தமிழர் போய் ஆதரவு கொடுக்குறீங்க. எந்த அடிப்பில் ஆதரவு கொடுத்தீங்க சொல்லுங்கள்? யாருக்கு யார் மேலே வேணுமோ? இந்த பைசன் படத்தை நம்ம எதிர்த்தோம், நீங்கள் போய் நல்ல ஆகச்சிறந்த தமிழ் படைப்புங்கிறீங்க. நீங்கள் எது முன்னாடி நடந்து எது பின்னாடி? நான் எதிர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் போய் ஆதரவு கொடுத்துருந்தா நோக்கம் என்ன? வேள்பாரி நாவலை நம்ம எத்தனை ஆண்டுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். அன்றைக்கி ஒரு மாதிரி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த கட்சியில் இருக்க முக்கிய பொறுப்பாளர் 2 பெண்மணிகள் வந்து வேள்பாரி நாவலை படிங்கன்னு சொல்லி உங்கள் இதில் போடுறாங்க. யாருக்கு யார் மேலே வேணுமோ? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ என்ன? நான் பேசுறது இல்லை, நீ தமிழ் தேசியத்துலேருந்து வந்து பேசு. இது வரைக்கும் நான் உங்கள் கட்சி மேலெல்லாம் வச்ச விமர்சனங்களை எந்தெந்த விமர்சனம் எடுத்து வா. அதுக்கு தான் சொல்கிறேன், நேரில் வாங்கன்னு கூப்பிட்றேன். தனிப்பட்ட ரீதியாக நமக்குள்ளே இருக்க முரண்களை நீக்கிக்கலாம், தேவையில்லைன்னு நான் கூப்பிட்டனா இல்லையா? மனசாட்சியும் உண்மையும் நேர்மையும் மகிழன்கிற ஒரு நபருக்கு இருந்துச்சுன்னா அவர் தான் அதுக்கு ஆதாரம். அவர் தான் அதுக்கு ஆதாரம். கூப்பிட்டனா இல்லையா? ஆஃப் கேமரா வாங்க பேசுவோம், நமக்குள்ளே இருக்க முரண்களை கலைஞ்சிக்குவோம். கூப்பிட்டனா இல்லையா? இயக்கம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இது ஏன் வரல? நீங்கள் பகையாக பார்த்துக்கிட்டு, நீங்கள் வன்மத்தை வளர்த்துக்கிட்டு, நான் எது பேசினாலும் அதில் நொட்டேன்னு சொல்லிவிட்டு, சரி நேற்று என்னடா சொன்னீங்க, எல்ஜிபிடிக்கு வந்து நான் பேசுறது தப்புன்னு தானடா சொன்னீங்க, இன்றைக்கி என்னடா சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கடா, இன்றைக்கி என்னடா சொல்லுவீங்க? அப்போ இப்போ சீமான் இப்படி சொல்லிட்டாரு, இப்போ உடனே நீ மாறுவேன். தம்பிகளா, நான் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உன் கட்சிக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்க, உன் கட்சி நிலைப்பாடுக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு போயிட்டு, இது என் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் இங்கே மக்களுக்கு அவேர்னஸ் விட்டுருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து தான் நான் பேச வேண்டியது இருக்குது. இங்கே உள்ள குறுக்கால் வந்து நீ குறுக்கச்சாலை ஓட்டி நம்ம குறுக்கச்சாலை ஓட்டுறேன்னு சொல்லாத. LGBTQ+ பற்றி நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சி எடுக்கணும்னு ஏதாவது தலையெழுத்தா? தேவையில்லை. இல்லை நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக அதை எதிர்த்துட்டு இருந்தோம். எதுக்கு நீங்கள் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க? சீமான் எடுக்கல, நான் இப்போ சொல்கிறேன், சீமான் அவர்கள் எடுக்கல. கட்சி வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஆதரவு நிலைப்பாடு எடுக்கல. கட்சியோட பொறுப்பாளர்கள் ஆதரவு நிலைப்பாட்டாக எழுத ஆரம்பித்தார்கள். முதல் முறை இதை பற்றி அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர்கிட்ட அந்த கேள்வியை அந்த கேள்வியுமே அவர் ஆதரவு பண்ணுவாருங்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. எனக்கும் பார்த்தா அந்த மாதிரி தான் தோணுச்சு. அவர் அதை ஆதரவாக பேசிடுவாருன்னு நம்பி அவர்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அவர் வந்து அதை மறுத்துட்டார். அதுக்கு நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். நான் சொல்கிறேன்ல, இப்போ கடந்து போயிடுவாங்க, காதல் விழுகாதவங்களுக்கு. இப்போ நம்ம பாராட்டுறேன்ல, அவர் சொன்னது சரின்னு சொல்கிறேன்ல, இது என் காதல் விழுகாது. எனக்கு தெரிஞ்ச சீமானவர் இயக்கத்தை மைண்டில் வச்சு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு நான் முரணு அதை பற்றி நான் நியூட்ரல், நான் அதில் மூக்க நுழைக்க விரும்பல. ஆனால்
என்னோட இயக்கம் அதுக்கு ஆதரவாக செயல்படாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய இயக்கம் அதற்கு ஆதரவாக செயல்படாதுங்கிறத நானும் நம்புகிறேன், அதை நான் வரவேற்கிறேன், அதை நான் போற்றுகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ வந்துருச்சுல, இனிமேதாச்சும் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த இந்த செயல்பாடுகளுக்கு ஆதரவு சொல்லிட்டு யாரும் வர வேணாம். இதோட இது முடிப்போம். லெட்ஸ் எந்த ஆர்குமெண்ட். வேறு பிரச்சனை இங்கே இருக்குது நிறையா. ஆமாம், இது ஒரு மித்தமாக முடிவெடுத்தாச்சுல. இப்போ நாங்களும் எங்களுடைய அமைப்பும் அதை எதிர்க்குது, இப்போ உங்களுடைய அமைப்பும் அதை எதிர்க்குதுங்கிறத விட நீங்கள் அதை வந்து எங்களோட அமைப்பு அதை வந்து விளம்பரப்படுத்தாது, அதை வந்து நடைமுறைப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அட்வர்டைஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக ஊக்கப்படுத்தாதுன்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக அந்த இப்போ யார் அந்த ஸ்டாண்டில் இருக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள். இப்போ என் ஸ்டாண்டு மாற போகிறதே இல்லை. இதுக்கு கடைசி வரைக்கும் நான் எதிர்ப்பு தான். என் ஸ்டாண்டு மாறவே போகிறதில்ல. நான் இன்றைக்கி சொல்லிட்டேன், உங்கள் ஸ்டாண்டு மாறாமல் பார்த்துக்கோங்க. மாறுச்சு அப்படின்னா விமர்சனம் வரதான் செய்யும். அப்போ ஐயோ பாரி வந்து நம்ம அப்படிலாம் நினைக்காதீங்க, விமர்சனம் வரதான் செய்யணும். ஏன்னா உங்களை விமர்சிக்கணுங்கிறது உங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய பகையோ காரணம் கிடையாது. என் இனத்தின் மேலே இருக்கக்கூடிய அக்கறை. ஈவேரா அவனை எதிர்த்தேன், நீங்கள் ஆதரிக்கீங்கிறக்கான எதிர்த்தனா? எதிர்க்க வேண்டியது தேவை. நான் எதிர்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு அந்த தேவை வரும்போது நீங்களே எதிர்க்கிறீங்க. கரெக்டாக? இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். நான் உட்காந்து பட்டியல் போட விரும்பல. அதுக்கு அடுத்து வந்து இவருக்கு ஹெட் வெயிட்டுங்க, அவருக்கு தலைக்கணங்க. எங்கே நான் தனி மனிதர்களை நான் வந்து அவமரியாதை நடத்தியிருக்கேன்? சொல்லுங்கள். சும்மா ஏன் அவதூற பேசி பேசி ஒரு அரசியல் செய்கிறீங்க? இவங்க நம்மளை அவமரியாதையை பல முறை நடத்தியிருக்கிறாங்க. இவங்கன்னா என்டிகே நான் சொல்லலை, இப்போ இந்த விமர்சனத்தை வைக்கிறவங்கள நான் சொல்கிறேன், இந்த விமர்சனங்களை வைக்கிறவங்கள நான் சொல்கிறேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் மதியாதார் தலைவாசல் மிதியாது. என்ன நீ மதிக்கலைங்கிற பட்சத்தில் நான் அவ்வளோதான், நானும் இக்னோர் தான் பண்ணுவேன். அது சுயமரியாதை, அது தலைக்கணம் கிடையாது. ஒருத்தன் சுயமரியாதையோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். உங்களுக்கு இல்லைன்னா இல்லாமல் போங்க. எனக்கு சுயமரியாதை இருக்குது. ஸோ அந்த சுயமரியாதை இருக்குது, அவ்வளோதான். ஏங்க நான் வந்து கட்சி விட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை விவாதங்கள் நடந்திருக்கு, விமர்சனங்கள் வச்சுருக்கேன், அது போயிருக்கேன். நிறைய கருத்து முரண்கள் கூட இருக்கலாம். அப்படி இருந்தும் என்னுடைய திருமணம்னு வரும் பொழுது நான் எந்த தமிழ் தேசியவாதியை விட்டுட்டேன்? நான் எல்லாருமே தான் வந்தாங்க. அதே போல் இப்போ நான் சொல்கிறேன், எந்த ஒரு நல்லதோ எல்லாம் ஒரு பொதுவாக இருக்கணுங்கிற இடத்துக்கு எனக்கு எந்த விதமான ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. நான் இனம்தான் முதன்மையானதுங்கிறதுல நான் எப்போவுமே நான் ஃப்ரண்ட் லைனில் இனத்தை தான் வைப்பேன். நீங்களும் அவ்வாறே வெய்யுங்கள்னு தான் நானும் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னாலும், ஒரு விஷயத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னாலும், ஏன் ஆதரிக்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எந்த நோக்கம் இருக்குன்னா, என் இனத்துடைய எதிர்காலம் தான் நோக்கமாக இருக்கும். என்னோடய இனத்தின் நல்லது கெட்டது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். வேறு எதுவுமே நோக்கமாக இருக்காது. இவனை எனக்கு ஆகாமல் போயிட்டான், அவன் எனக்கு ஆகாமல் போயிட்டான், அதெல்லாம் நோக்கமாக இருக்காது. இனத்துடைய எதிர்காலத்தை மனதில் வச்சு மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் சிந்திக்கிறேன். அந்த இடத்த மட்டும்தான் வைக்கிறேன். நான் தனி மனித ரீதியாக நமக்கு வெறுப்போ இதோ இருக்க இன்றைக்கி நான் இக்னோர் பண்ணணுன்னு தான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன் நான் இக்னோர் பண்ணுறேன்? ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் கடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதனால் இக்னோர் பண்ணுறேன். அப்படி இக்னோர் பண்ணும்பொழுது தான் திரும்ப கடிக்கிறீங்க. உங்கள் நோக்கம் தான் என்ன? அப்பவும் இப்போ ஏன் இதை பேசுகிறேன்? இன்றைக்கி இதை பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? சீமான் அவர்களை பற்றி இப்போ நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? ஏன்னா இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மக்கள்கிட்ட போய் சேரணும். அதோடைய உண்மைத்தன்மை மக்கள் புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக திரும்ப அதை பற்றியான ஒரு தெளிவு மக்களுக்கு வரணும். அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். ப்ளஸ் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே அதிருப்தியில் தான் இருந்தாங்க. ஒரு 4 பேர் இது வந்து வெளிப்படையாக சொன்னோன்னா, நாம் தமிழரில் 99% பேர் இதை ஏற்கவே இல்லை. சீமான் அவர்களே ஏற்றிருப்பாரான்னு தெரியாது, ஏற்கலை. அவங்க இதை பற்றி பேச வேணான்னு தான் கடந்து போனாங்க. ஆனால் அவங்க இதை பற்றி பேச வேணான்னு கடந்து போகும்போது ஒரு சில பொறுப்பாளர்கள் அவங்களோட பர்சனல் அஜெண்டாஸை கொண்டு வந்து கட்சிக்குள்ளே திணிச்சாங்க. நம்ம ஏன் இதை எதிர்த்தோம்? நமக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம ஏன் எதிர்த்தோம்? இந்த விஷயத்தின் மூலமாகவே தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய கரைப்படிதல்ங்கிறது ஏற்படும். ஏன்னா எல்ஜிபிடிக்கு அஜெண்டாஸை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் யார், எந்த மாதிரியான அமைப்புகள், அது இடதுசாரி சிந்தனை கொண்ட அமைப்புகளாக இருக்கும், அவங்க என்ன மாதிரியான ஏஜென்சிக்கு வேலை செய்கிற அமைப்புகளாக இருப்பாங்க, எந்த மாதிரியான ஃபண்டு அவங்க பெறுகிறார்கள், இந்த அரசியல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த கட்சிகள் வந்து என்றைக்குமே தேசியவாத சிந்தனையோடு இருக்க மாட்டார்கள். இனத்திற்கான அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள். அப்போ இந்த இடத்துல போய் இந்த ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி போய் மாட்டிக்கிட்டு அந்த விமர்சனத்தை வாங்கக்கூடாதுங்கிறக்காக தான் இதை பேசாதீங்க, இதை செய்யாதீங்க, இது தவறுன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ரெண்டாவது, இவங்க வந்து தவறோ சரி இப்போ சொல்லி இதை நாளைக்கு அவங்க சரின்னு சொன்னாலும் நம்ம தவறு தான் சொல்ல போகிறோம். நம்மளோட ஸ்டாண்ட் என்றைக்குமே மாறினதில்லை, எப்பவும் மாறவும் மாறாது. ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டை நாங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுறோம்னா, இது தமிழ் சமூகத்திற்கு சரியாக தவறா,
தமிழ் குடும்பங்களுக்கு இது சரியா தவறா? இதுதான் எங்களோட பாயிண்ட்டு. இன்றைக்கி இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ தெளிவாக சீமான் அவர்கள் சொல்லிட்டார், எனது இயக்கம் வந்து இதை அட்வர்டைஸ் பண்ணாது, இதுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்பட மாட்டோம் சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்போ அந்த தம்பியும் கேட்குறாரு, திருநங்கைகளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது திருநங்கைகளை நாங்கள் தான் வேட்பாளர் நிப்பாட்டணும் தெளிவாக பதிவு பண்ணுறோம். நம்மளும் நாம் தமிழர் தான் முதல் திருநங்கை வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில். ஸோ வந்து இதுதான் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ, வன்மமும் எழுதாத. இதை நீ ஸ்கிப் பண்ணிடுவடா. நான் தான் சொல்கிறேன், இது அது இங்கே எப்படி ஸ்கிப் பண்ணுறாங்க பாருங்க. ஸ்கிப் ஆட் மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ பாராட்டிட்டான், வெட்டி விடு, விமர்சிச்சிட்டான், தூக்கிட்டு வா. நான் பாராட்டினதெல்லாம் எடுத்து நீ போட்டேன் அப்படின்னா நான் உன் கட்சிக்காரனாவே ஆயிடுவேன். அப்படி தான் இருக்கும். உன்னை விட நான் அதிகமாக பாராட்டியிருக்கேன், இதுதான் உண்மை. அது நம்ம இயக்கத்தில் இருக்கவங்களுக்கே தெரியும். இப்போ ஆக்சுவலாக நம்ம இயக்கத்தில் இருக்கவங்க ஏன் நல்லா உறுதிப்பட உள்ளே இருக்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் இந்த அவதூறாக விமர்சிக்கிறீங்க பாருங்க, அந்த இடத்துல தான் உங்களை அவங்க திராவிடர்களாக பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு நடந்த அதே வேலையை நீங்கள் எங்களுக்கு பண்ணுறீங்க. ஆமாம், திராவிட பேட்டர்னாகவே இருக்கு. அதே தானே, அதே திராவிட தானே. சொன்னதாக நம்ம ஒரு விஷயத்த சொல்றதா திருச்சி பேசுறது, வெட்டி ஒட்டுறது, வேற ஒரு காரணத்துக்கு சொன்னதை வந்து எடுத்துக்கொண்டு வேற இடத்துல பொறுத்துறது, மூஞ்ச மாப் பண்ணி வைக்கிறது, வேற எல்லா திராவிட கழுசடைத்தனத்தையும் இந்த ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்கு. இந்த குரூப் யாரு? நாம் தமிழருக்குள்ள உட்காந்துக்கிட்டு. இந்த குரூப் நாம் தமிழர் விட்டு வெளியில் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? யாருக்குமே தெரியாது, யாருமே சீண்ட கூட மாட்டாங்க. அந்த மாதிரி குரூப் இது உள்ள ஒரு இந்த குடையின் கீழே உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க எல்லாம் வம்புழுக்கிறது. இப்போ வெளில போனால் டிஎம்கேல தான் வேலை தருவாங்க 2 மாதத்துக்கு. அது அவங்க போனால் அங்கே தான் போய் ஆகணும், வேறு இடமே இல்லை, போக்கடமே இல்லை அவங்களுக்கு. வெளியில் போனால் திமுகவுக்கு தான் போகணும். அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஈவேராவை நான் எதிர்த்தேன், அப்போ என்ன போட்டு நீங்கள் அடிச்சிங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுற? இப்போ எல்ஜிபிடிக்கும் வந்துட்டியா, இப்போ எங்கள் ஸ்டாண்டிக்கே வந்துட்டியா? இதுதான் நடக்கும். நான் தான் சொல்கிறேன், டே நாங்கள் பேசுகிறது தமிழ் தேசியம்டா, எங்களுக்கு தெரியும்டா. நீங்கள் ஏதோ நீ உனக்கு உன் கையில் ஒரு சால்ரா கொடுத்தா சால்ரா அடிக்க தெரியும்னா சால்ரா மட்டும் அடிங்கடா. அந்த சால்ரா வச்சு எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா திரும்ப அந்த உன்னால் மாற்றி பேசணும், உனக்கு தான் கிரெடிபிலிட்டி போயிடும். நாங்களாம் ஒன்றா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரே கருத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே நீங்கள் தான்டா வந்து குழப்பிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நட்பு முரண்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா கருத்தையும் ஏற்றுக்க வேணாம், நான் சொல்கிற எல்லா கருத்தையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இப்போ நண்பர்களாக தானே இருக்கிறோம், 300 வீடியோக்கு மேலே பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், ஒன்றுபடுற இடத்துல ஒன்றுபடுறோம், வேறுபடுற இடத்துல வேறுபடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதுதான் நட்பு முரண். நண்பர் தாங்க, ஆனால் ஒரு சில கருத்தியெல்லாம் ஒரு முரண் இருக்குங்க, அவ்வளோதான் நட்பு முரண். இந்த நட்பு முரணை தான் நாங்கள் தமிழ் தேசிய இயக்கங்களை பார்க்குறோம். இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, மற்ற இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்கள் எல்லாம் நட்பு முரண்களே. தமிழ் தேசிய கட்சிகளோடு இருக்கக்கூடிய முரண்கள் எல்லாம் நட்பு முரண்கள் மட்டுமே. எத்தனை முறை அறிவிக்கிறது? அது பகை முரணாக மாறுறதே எப்படின்னா நீங்கள் பண்ணுற வேலைகள் தான். நீங்கள் பண்ணுற வேலைகள் தான். தவறுனா சுட்டி காட்டுங்க, செய்யாத தவறை செய்வது போல. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது அது வேற மாதிரி. இவர் அதிமுகக்கு ஆதரவாக போயிட்டாருங்க எடப்பாடி. இப்போ என் அளவுக்கு நீங்கள் எதுங்க பார்ப்போம்? இப்போ எடப்பாடியா இப்போ எஸ்ஐஆருக்கு நான் எதிர்க்கிறேங்களே, அந்த அளவுக்கு நீங்கள் எதுங்க பார்ப்போம்? நாளை பின்ன உதவ வரல. போய் சித்தப்பா எதிருங்களேன். சித்தப்பு தெரியுதில்ல ஏப்பா, எங்களுக்கு தெரியும்டா தமிழ் தேசியம். புதுசாக வந்த நியூ அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கற்றுக்கோங்கடா தமிழ் தேசியத்தை. இப்போதான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு. அவர் எங்கே கட்சியில் இருந்தாருன்னு கேட்குறாங்க, தட்கல்ல சேர்ந்துருக்காங்க. அதாவது என்ன, புதுசாக வந்தால் நியூ என்ட்ரிஸ் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும். உள்ள கட்சியில் என்னென்ன நடந்துச்சு, கட்சியோட வரலாறு என்னென்ன, உள்ளே இருந்தவங்களாம் யார், வெளியில் போனவங்க யார், அவங்கள ஒவ்வொருத்தவங்களோட செயல்பாடுகள் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, பாருங்கள். டைம் இதான் காலம் உங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கப்படும். இப்போ நாங்கள் வந்து இந்த இயக்கத்தோடு மோதணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. தவறான ஒரு கருத்தில் அவர்கள் முன்வைத்தார்கள் என்றால் நாங்கள் விமர்சிக்கிறோம். அந்த விமர்சனத்தையும் இது வரைக்கும் என்னுடைய ஞாபகத்துக்கு நான் நாகரிகமாக தான் விமர்சிச்சிருக்கேன். சில எடுத்துகிட்டு வருவாங்க, நீ இப்படியே சொல்லிவிட்டாயே அப்படியே சொல்லிவிட்டாயேன்னா சில போஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு போய்ப்பார். நீ செருப்பு கழட்டி அடித்தா நானும் செருப்பால் தான் அடிக்க முடியும். நீ செருப்பு கழட்டி அடிக்கும்போது ஐயோ சாமி அப்படின்லாம் என்னால் கும்பிட முடியாது. நான் ஏன்டா உங்களுக்கு நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசும்போது நான் மட்டும் உங்களுக்கு மரியாதையாக பேசணுமா சொல்லு? இது வரைக்கும் இவங்க வந்து நம்ம வந்து இவர் இப்படி வன்மையாக கடுமையாக விமர்சிச்சுட்டான்னு ஒரு ட்வீட்டை காட்டுவாங்க. அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருக்கும். அதுக்கு மேலே இவங்க என்ன பேசியிருக்காங்க, அதுக்கு கீழே என்ன பேசியிருக்காங்க, அதெல்லாம் இருக்காது. இதுதான் அவதூறு, இதுதான் அவதூறு பரப்புறது பார்க் மீடியா. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம், நாங்கள் அந்த ட்ராவலில் போயிட்டுருக்கோம்.
இப்போ வேள்பாரி நாவலை நம்ம எதிர்க்கிறோம்ல, இன்றைக்கி ஆதரிச்சுருக்கீங்களே, நாளைக்கு இவரும் எதிர்ப்பார். அப்போ திரும்ப அப்போ போய் ஆதரிச்சிட்டு இருக்காதீங்க. நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் தமிழ் சமூகத்தோடு பொருத்தி பார்க்குறோம். நீங்கள் தமிழராக இல்லாத இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் செய்கிறவங்க ஏன் அப்படின்னா, இவங்க தமிழர் அல்லாதவர்கள். ஒரு சிலர் இதில், எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர் வந்து இதில் தமிழர் அல்லாதவர்கள். அவங்களுக்கு அது புரியல, தமிழ் சமூகத்தோட சிந்தனையும் உளவியலும் அவங்களுக்கு புரியல. அது புரியாதனால இதாக வளரிட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, குடிதான் தமிழர்களை வரையறுக்கக்கூடிய அடையாளம்னு. நான் ரோடு போட்டுக்கிட்டு போகிறேன்ல, அந்த ரோட்டில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். யூ வில் ஃபாலோ, அவ்வளோதான். பாதைகளை உருவாக்குபவர்கள் நாங்கள். இதை நான் சொல்கிறதுக்காக தலைக்க நம்புறீங்களே? ஆமாம், எஸ். ஏன்னா கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். மக்கள் அவேர்னஸுக்கு கொண்டு வரது எவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் குடிப்பெயர்களை அகற்றணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்றைக்கி குடிப்பெயரை அகற்றிட்டு முழுக்கட்டியாக உட்காந்துட்ருக்கோம். குடிப்பெயரை போடுவது அவர் விருப்பம், அதில் போய் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டுக்கு எல்லோரும் வருவாங்களா இல்லைன்னு போட்டு பாருங்கள். வருவாங்க, வர வைப்பேன். சரி, இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஓகே, பல வாட்டி பேசின விஷயங்கள் தான். பட் இன்றைக்கி இதுக்கு பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. திரும்பவும் அவர் ஒரு வாழ்த்தையும் திரும்ப சொல்லிடுவோம். ஏன்னா இந்த வாழ்த்தை நம்ம சொல்ல தான் அவங்களுக்கு எரியும். சீமான் அவர்கள் பேசியிருக்கிறது உண்மையிலே மிக 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 வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதை உணர்ந்து மற்ற இயக்கங்களும் இதே நிலைப்பாட்டை எடுப்பது தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கும். அதை நம்ம சொல்லிடுறோம். மிக்க நன்றி பாரி. ஏங்க கை இப்படி தூக்குறீங்க? சும்மா நானே கண்டுபிடிச்சதுங்க இது.